ஹாய். நைட் நேரத்தில் இவ்வளோ பேகுங்க ஏதோ வீட்டையே காலி பண்ணின்னு போகிற மாதிரி எல்லாரும் பேக் பண்ணின்னு வந்துட்டாங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு தான் நாங்கள் போகிறோம். ஊட்டிக்கு போவோமா இல்லையானே தெரியல, இங்கேயே இவ்வளோ நேரம் ஆகிட்டே இருக்குது. எல்லோரும் வந்து பேகெல்லாம் ஏற்றிட்டே இருக்காங்க. நம்மளை ஏற்றலைன்னா நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ நம்ம போய் ஏற்றலாமா? வேன் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த கலர் பல்போடு இருக்கிற வேன் தான் நம்மளுது. போலாமா வாங்க. இதுதான் வந்து நம்ம போகிற வேனு. வாங்க அப்படியே வேனை சுற்றி ஃபஸ்ட்டு வேனை போய் பார்க்கலாம். நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். போன வாட்டி வரும்போது வேறு வேனு, இது வேறு வேனு. ஐயோ டிரைவரை காணோம். டிரைவர் இல்லாத ஒரு வேனா பாருங்க. போகிற போக்கில் நானே ஏறி ஓட்டிட்டு போகலான்னுங்கிற. என்ன எந்த உயிருக்கும் நான் உத்தரவாதம் இல்லை. டிரைவர் அண்ணாவை பார்க்கலான்னு பார்த்தா டிரைவர் அண்ணாவை கூட காணோம். அப்போ இவங்க தான்ப்பா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வாமான்னு போட்டுமா? என்ன இவ்வளோ இடுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் சீட்டு செம்ம பெரிய இதுவாக இருக்குது. போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி கொஞ்சம் பெருசு. உட்காந்துக்கிறேன். நீ அங்கே உட்காந்துக்கிற. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து ட்ரிப்பு கிளம்பியாச்சு. அவர் தான் நம்மளோட டிரைவர். நம்மளோட மொத்த உயிரும் அவர்கிட்ட தான் இருக்குது. அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா மறக்காம. உன் கண்ணாடியா? அவருக்கு போன ட்ரிப்லேருந்து இதே வேலைதான். கண்ணாடின்ட்டு குழந்தைங்கிட்ட இருக்கிற கண்ணாடி தான் வாங்கிட்டு இருக்கிறாரு அவரு. சரி ஓகே, இப்போ வந்து மொத்த ஃபேமிலியும் கிளம்பிட்டோம். இல்லை ஃபேமிலி யாரும் உள்ளே வரல, எல்லாம் வெளியே இருக்காங்க. அதனால தான் காலியாக இருக்குது. எல்லாரும் ஏறினதுக்கப்புறம் அப்படியே நைட்டில் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து அதான் பாட்டெலாம் போடுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கடவுள்கிட்ட வெளியிலே வரணும். இந்த டிரைவர் அண்ணாக்கு தூக்கமே வரக்கூடாது. நல்லபடியாக வந்து நம்மளை கூட்டிட்டு வரணுன்ட்டு. ஓகேவா? சரிங்க, இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். சாமிலாம் கும்பிட்டு வந்தாச்சு, பூஜைலாம் போட்டாச்சு, எல்லாமே எலுமிச்சை பழத்தெல்லாம் வச்சு ஏற்றியாச்சு. அந்த முருகர் அங்கே இருக்கார், அவர் தான் வந்து நம்மளை கரெக்டாக வந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே அவர் மேலே ஒரு நம்பிக்கை, டிரைவர் மேலே ஒரு நம்பிக்கை, இருக்கிற பேசஞ்சர் எல்லாரும் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு கிளம்பிட வேண்டியதுதான். ஓகே. நைட்டு கண்ணை திறந்தா அந்த முருகர் தாங்க தெரிஞ்சாரு. ஏன்னா நைட்டு இங்கே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு 4-5 மணி இருக்கும். வந்து நம்ம இங்கே இருக்கிற ரூமில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு குளிச்சுட்டு சரி முருகரை அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம பெருசாக இருக்கார்ல. எல்லாருமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பாட்டை போட்டாங்க. நான் குழந்தை குட்டியை கூட விடாமல் எல்லாருக்கும் பாட்டே போட்டுக்கிறோம். சுஜன் லட்சம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. முருகரை பார்த்தோன்னே சாமி பார்க்க போயிட்டாங்க. நம்ம கூட சாமி பார்க்க போகலாமா? வாங்க. ஒரு ஃபேமிலியை தேடி கண்டுபிடிச்சி சேர்த்துக்கிறதுக்குள்ள பாவம்பா ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வரீங்களா இல்லையான்னு கேட்டுனே இருந்தாரு. இப்போ வந்து காலியாக இருக்கு. நம்ம வந்து நேரம் உள்ளே போகிறோம். நம்ம சாமியை பார்த்துறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த விபூதி பாக்கெட்டும் முருகர் ஃபோட்டோவை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு பெரியவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லைம்மா? இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்றது எனக்கு தெரியல. கோயம்புத்தூர்னு சொன்னாங்க. எப்படியும் ஏறினவுடனே நான் தூங்கிட போகிறேன். என்ன வரப்போகுது எப்படி வரப்போகுது கூட தெரியாது. ஆனால் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் தூங்காமல் போகணுன்ட்டு. தெரியல தூங்கணுன்ட்டு பார்க்கலாம். நம்ம வேனில் போகும்போது நேற்றுக்கு வந்து கொஞ்சம் வைப்பாக இருந்தது. ஆனால் எங்களால் வீடியோ தான் எடுக்கவே முடியல. ஏன்னா வந்து எல்லோரும் ஆளாளுக்கு நைட்டு ஒன்று டயர்டாயிட்டாங்க. ஸோ நைட் எடுக்க முடியல. இன்றைக்கி மட்டும் வைப்பை பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வைப்பு இருக்குது ஒன்றும் இருக்காது. பாட்டு மட்டும் கலராக போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். போகலாமா? அடுத்த பாயிண்டில் கோயம்புத்தூரில் பார்க்கலாம் வாங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம விவேக் சொல்கிற மாதிரி இதுதான் நம்மளுக்கு டிஃபனுன்னு. அவராவது கொஞ்சம் பெரிய லட்டு வச்சுருப்பாரு. இந்த தம் தூண்டு டீ வாங்கி கொடுத்துட்டு இதுதான் அவனுக்குன்றாங்க. சிவன் பார்த்தியா? முருகர் கோயிலில் சிவன் பார்க்குற ஒரே ஆள் வந்தான். எங்க வீட்டு முருகர், குட்டிக்கு முருகர். ஆமாண்டா சிவன் மாதிரி தான்டா இருக்கு பார்க்க. அறிவலி பார்த்தல எவ்வளோ பிரில்லியன்ட். தெரிஞ்சுடா. ஆமாண்டா தெரிஞ்சுடா. சூப்பர் இருந்தாடா. டீ குடிடா. நீ சூடா இருக்கா? நான் குடிச்சிட்டு தரவா? இல்லை சூடா இருந்தாலும் பரவாயில்ல கொடு. சூடா போலாம். நல்லா இருக்கடா. சக்கரை தண்ணி, சுடு தண்ணி. போலாமா? ஐயோ ஊட்டியில் வந்து இறங்கணும்னு சரியான மழை. இதில் நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் பார்க்க போகிறோம். 1 hour தான் டைமா. 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் நடந்து போகணும். நாங்கள் நடக்கிறத பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. வாங்க போகலாம். அச்சு ஓட வேண்டியது. சரியான மழை வேற லைட்டாக கூட வரல. நல்லா முத்து மழையும் வருது. ஜாலியாக இருக்கு. ஆவி மாதிரி போக வேண்டியதாக இருக்கு.